நான் எதற்காக இங்கே வந்தேன் என்றால், அன்று உங்களுக்கு சிறிது அச்சம் ஏற்படவில்லையா ஜோதா? அந்த கிண்ணத்தில் இருந்தது விஷம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தும் அதை பருகினீர்களே, ஏதாவது நடந்திருந்தால்? தங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை அல்லவா? அது ஒன்றே எனக்கு போதும் ஷெஹன்ஷா. உங்களை நிரூபிக்க அதுதான் உங்களுக்கு இருந்த வழியா? நான் தான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேனே. ஆனால் நான் கூறுவதை கேட்க நீங்கள் தயாராக இல்லை. சத்தியத்தை புரிந்து கொள்ளாத போது நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? உங்களை காப்பாற்றுவதற்கு என்னிடம் மீதம் இருந்தது அந்த ஒரு வழிதான். அதனால் தான் அந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். என்ன கூறுவது என்ன கேட்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஒருமுறை உங்கள் அறைக்கு வந்த போது நீங்கள் ஏதேதோ பேசிவிட்டு என்னை தள்ளிவிட்டீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? சரி, போகட்டும். ஒன்று மட்டும் நிச்சயம் ஜோதா பேகம், பேகங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். நீங்கள் கூறுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. சில முறை நீங்கள் கூறாமலேயே நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய யுத்தம் செய்வதைப் போல் ஜோதா பேகம். அப்படி ஒன்றுமில்லை ஷெஹன்ஷா. பெனசர் விஷயத்தில் அவள் ஒரு விஷக்கன்னிகை என்று உங்களுக்கு நான் கூறிவிட்டேன். நீங்கள் தான் நான் கூறியதை நம்பவில்லை. ஆம், நீங்கள் கூறியதற்கு காரணம் பொறாமை என்றுதான் நினைத்தேன். அது எப்படி என்றால், பெனசர் மீது உங்களுக்கு இருக்கும் பொறாமையோ, இல்லை நீங்கள் உங்கள் இடத்தை இழந்து விடுவீர்கள் என்ற பொறாமையோ, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒருவேளை அவள் அந்த விசேஷ ராணியாக இல்லை, நீங்கள் தவறாக யோசித்து விட்டீர்கள். என் ஸ்தானத்தை நினைத்து எந்த பயமும் எனக்கு உருவாகவில்லை. பெனசரை நினைத்து என் மனதில் எந்த பொறாமையும் எழவில்லை. அப்படி என்றால் ஒன்றை கூறுங்கள் ஜோதா பேகம். என் உயிரை எதற்காக காப்பாற்றினீர்கள்? நான் எதற்காக அப்படி செய்தேன் என்று நீங்களே யோசியுங்கள். ஒருவேளை நீங்கள் என்னை இப்படி கேட்டால் நான் என்ன கூறுவேன் என்றால், எனக்கு என்ன தோன்றியதென்றால், நீங்கள் என்னை காப்பாற்றியதற்கு காரணம் உங்கள் மனதில் எனக்கு ஒரு இடம் இருக்கின்றோ என்ன. பேகம் சாஹிபா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது. ஷெஹன்ஷாவின் கட்டளை இது. யாரையும் அனுமதிக்க கூடாது என்றார். என்ன? நீ ஒரு சாதாரண அடிமை, என்னை தடுக்கிறாயா? நான் முக்கிய பேகம் என்பதை மறந்து விட்டாயா? இந்த அந்தப்புறத்தில் என்னால் தான் கட்டளையிட முடியும், வேறு யாராலும் இட முடியாது. உனது குற்றத்திற்கு நான் தண்டனை அளிக்கிறேன். ஆனால் ஜோதா பேகத்தை பார்த்துவிட்டு வந்த பிறகு. உங்களுடைய விருப்பம் பேகம் சாஹிபா. ஆனால் இப்பொழுது ஷெஹன்ஷா ஜோதா பேகத்தோடு இருக்கிறார். ஜோதா பேகத்திடம் தனிமையில் பேச விரும்புகிறார். அவர்தான் என்னிடம் கூறினார், நாங்கள் பேசும்பொழுது யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்று. அதன் பிறகு உங்களுடைய விருப்பம். உங்களை தடுக்கும் அதிகாரம் என்னிடம் இல்லை. சரி, நான் வந்துவிட்டு சென்றேன் என்று ஜோதாவிடம் கூறு. பெனசர் மீது உங்களுக்கு எதற்காக அவ்வளவு வெறுப்பு? முதலில் அதை கூறுங்கள். ஏனென்றால் அவள் ஒரு விஷக்கன்னிகை. உங்களுக்கு அந்த உண்மை தெரிந்த பிறகுதான் அந்த கோபம் வந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு வெறுப்பு இருந்தது. ஆம். சரி, அதற்கான காரணம்? ஏனென்றால் அவள் ஆடை அணியும் விதம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவார்களா? அதுவும் இன்னொருவரின் கணவருக்கு முன்பு? சரி, நான் ஒரு கேள்வியை தங்களிடம் கேட்கலாமா? கேளுங்கள். பெனசரிடம் உங்களுக்கு அப்படி என்ன பிடித்தது? அவரிடம் நீங்கள் மிகவும் நெருங்கி விட்டீர்கள். இந்த அந்தப்புறத்தில் அவளை விட அழகானவர்கள் இருக்கிறார்களே. ஆம், ஆனால் உண்மையை கூற வேண்டுமென்றால் பெனசர் மிகவும் அழகானவள். எவ்வளவு அழகென்றால் அந்த புறத்தில் இருக்கும் அனைவருக்கும் அவளை பார்த்து போறாமை. என்ன தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவ்வளவு ஒன்றும் அழகாக இல்லை. உண்மைதான் கூறுகிறேன் ஜோதா பேகம், வேண்டுமென்றால் சத்தியம் செய்கிறேன். அது வேடிக்கையான விஷயம் ஒன்றுமில்லை ஷெஹன்ஷா. நானும் விளையாட்டுக்கு கூறவில்லை ஜோதா பேகம். ஆம், நானும் ஒப்புக்கொள்கிறேன். அவள் ஒரு விஷக்கன்னிகை. அவள் இங்கே வந்தது என்னை கொல்லத்தான். நான் மறுக்கவில்லை. அதற்காக அவள் அழகானவள் இல்லை என்று நாம் கூறிவிட முடியாது. அவள் மட்டும் உங்களை தேண்டி இருந்தால் அப்பொழுது? அவளால் எப்படி தீண்ட முடியும் ஜோதா பேகம்? அப்படி செய்யும் அளவிற்கு தைரியம் ஒரே ஒரு ராஜபுத்திரியிடம் தான் இருக்கிறது.
சரி ஜோதா பேகம், இரவு நேரமாகிவிட்டது. நான் சென்று வருகிறேன். இல்லை, நானும் வெளியில் திராட்சை தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை ஜோதா பேகம், தாங்கள் அங்கே செல்லக்கூடாது. வைத்தியர் உங்களை ஓய்வெடுக்க சொல்லி இருக்கிறார்கள். இல்லை, நான் செல்ல வேண்டும். எனக்கு இங்கு மூச்சடைக்கின்றது. நான் வெளியில் செல்ல வேண்டும். இல்லை, தாங்கள் இந்த நிலைமையில் வெளியே செல்லக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? ஏனென்றால் நான் ராஜபுத்திரி, அதனால் பிடிவாதம் பிடிப்பேன். நான் வெளியில் செல்ல வேண்டும். ஆனால் எதற்காக? ஏனென்றால் இங்கு விஷ கன்னிகையை பற்றி பேசி பேசி என் காதுகள் புளித்து விட்டது. நான் வெளியில் செல்ல வேண்டும். ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் என் கணவர் தானே? என்னை வெளியில் அழைத்து செல்லலாமே. சரி, நீங்கள் அழைத்து செல்லவில்லை என்றால் நானே வெளியில் செல்கிறேன். ஜோதா பேகம், ஜாக்கிரதை. நான் தான் கூறினேன் அல்லவா? ஜோதா பேகம், நீங்கள் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை. ஆமாம், ஆனால் இங்கேயே இருந்தால் என்னால் குணமாக முடியாது. நான் வெளியில் சென்று காற்றை சுவாசிக்க வேண்டும். ஜோதா, தங்களுக்கு எதுவும் ஆகவில்லையே? ஆமாம், எங்கு செல்கிறீர்கள்? இந்நிலையில் இவர்கள் வெளியில் செல்ல வேண்டுமா? சரி, நான் இவர்களை அழைத்து செல்கிறேன். பரவாயில்லை, நானே பார்த்துக் கொள்கிறேன். தங்களுக்கு கவலை வேண்டாம். சரி, வாருங்கள் ஜோதா பேகம். ஹுசூர், அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள். ஷெஹன்ஷா அவர்கள் ஜோதா பேகத்தின் அறைக்கு செல்வதற்கு முன்பு காலணியை கழட்டிவிட்டு சென்றாராம். பிறகு ஜோதாவின் கையை பிடித்துக்கொண்டு வெளியே அழைத்துச் சென்றாராம். அனைவரும் கூறுகிறார்கள் ஜோதாவின் மாயம் ஷெஹன்ஷாவை சுற்ற வைத்து விட்டதாம் என்று. நான் உங்களின் பேச்சை கேட்டிருக்கவே கூடாது மகாமங்கா. பேகம் ருக்கையா, என் மீது எதற்காக இவ்வளவு கோபம்? நான் சற்று பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். தெரியாமலேயே ஜோதா பேகம் மறுபடியும் ஒரு முறை என்னை தோற்கடித்து விட்டாள். இது எல்லாம் உங்களால் தான். மீண்டும் ஒரு முறை திட்டம் கூறுகிறேன், அறிவுரை கூறுகிறேன் என்று என்னிடம் கூறாதீர்கள். ருக்கையா, என் மீது நீங்கள் பிறகு கோபப்பட்டுக் கொள்ளலாம். முதலில் இதை கேளுங்கள். ரேஷம் என்ன கூறினாள் என்றால், ஜலால் ஜோதாவை சந்திக்க அவள் அறைக்கு சென்றிருக்கிறார். அதுவும் அவளின் அறைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் காலணியை வெளியே கழட்டி விட்டாராம். பேகம் ஜோதாவோடு வெகு நேரம் கழித்தாராம். ஜோதாவை கைத்தாங்கலாக பிடித்துக்கொண்டு வெளியே அழைத்துச் சென்றாராம். இதற்கு மேல் நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. மீண்டும் ஏதாவது ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டு என்னை பார்க்க வந்து விடாதீர்கள். அட, பேகம் இங்கே வந்து படபடவென வெடித்துவிட்டு சென்றும் விட்டாரே. உனக்கு இது புரியாது ரேஷம். ருக்கையா பேகம் பதட்டத்தால் அல்ல, பொறாமையால் பொறுமுகிறார். இழந்து விடுவோமோ என்ற பயம். ருக்கையா ஜலாலை மிகவும் காதலிக்கிறாள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதோடு சேர்த்து ஜலாலின் உயிரை காப்பாற்றியதற்காக ஜோதாவின் மீது இவருக்கு நன்றி கடன் இருக்கிறது. அப்படி இருந்தும் இவருக்கு ஜலால் ஜோதா பேகத்தை நெருங்குவது பிடிக்கவில்லை. சிம்மாசனம் என்றால் அப்படித்தான் இருக்கும் ரேஷம். அது ஸ்திரமாக இருக்கும் பொழுது மனிதன் என்பவன் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அடிமட்டம் ஆட்டம் காணும் பொழுது அதே மனிதன் கீழே குப்புற விழுகிறான். என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை. சிம்மாசனத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் என்னென்னவோ செய்து பார்க்கிறான். ருக்கையா பேகமும் இப்போது அதே நிலையில்தான் இருக்கிறார். ஜலாலின் உயிரை காப்பாற்றியதற்காக ருக்கையா ஜோதாவின் மீது நன்றியோடு இருக்கிறாள். இருப்பினும் ஜலாலை தன்னிடமிருந்து பிரிக்கிறாள் என்பதற்காக ஜோதாவின் மீது கோபமும் இருக்கிறது. நான் அந்த நெருப்பில் சிறிது நெய்யை ஊற்றும் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இனி என்ன நடக்கும் ஹுசூர்? பேரழிவு, பேரழிவு ரேஷம். பெண்களுடைய மனதில் வெறுப்பு என்னும் தீ உண்டானால் அவர்களுள் எரிமலை உண்டாகும். நான் விரும்புவது ருக்கையா உள்ளிருக்கும் அந்த எரிமலை நமக்கு சாதகமாக வேண்டும். நமக்கு சாதகமாக.
ஷேன்ஷா, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? உண்மையைதான் கூற வேண்டும். இப்பொழுது ஷேன்ஷாவாக பேசாதீர்கள். உங்களுக்கு பெனசீர் உண்மையிலேயே அழகாக தெரிந்தாளா? பெனசீர் மீது தங்களுக்கு மோகம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். இவ்வளவு நடந்தும் நீங்கள் அவரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்னுடைய கேள்விக்கு பதில் அல்ல. சரி, கேள்விக்கு பதில் வேண்டும் என்றால் என்னுடைய பதில் ஆம், அழகாகத்தான் இருந்தாள். என்னை பற்றியும் இவ்வாறு நினைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பெனசீரை விட நான் அழகாக இருக்கிறேன் என்று ஒரு முறையாவது கூறலாமே. என் மனதில் இருப்பவற்றை நான் கூற முடிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் அந்த பெனசீரை என் வாழ்க்கையில் வரவிடாமல் செய்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் பெனசீரின் வாழ்க்கையில் வந்திருக்கவே முடியாது. அங்கே பாருங்கள் ஜெஜேங்கா, புயலுக்கு பின் அமைதி வந்துள்ளது. ஒன்றாக இவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஷெஹன்ஷா அவர்கள் இவ்வாறு ஜோதா பேகத்திற்கு சேவை செய்வதை பார்த்தால் நன்றாக இருக்கிறது. ஆம், நீ கூறுவது உண்மைதான். இதுவரை அவர்கள் இருவரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவின் அருளால் இவர்கள் இருவரும் இது போன்றே இருக்க வேண்டும். ஆமீன், ஆமீன். மிகவும் அற்புதம் குல்ஃபான், மிகவும் அற்புதம். இந்த வாய்ப்பிற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். இன்று என்னுடைய வேலை முடிந்து விட்டது. ஆகையால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ ஒரு வேலை செய் குல்ஃபான். கூறுங்கள் ஹுசூர். ஆக்ராவிலும் மதுராவிலும் பதுங்கியிருக்கும் என் ஆதரவாளர்களுக்கு செய்தி அனுப்பு. நான் மிக விரைவில் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வரப்போகிறேன் என்று கூறு. ஹுசூர், ஆனால் எவ்வாறு? எனக்கு விளங்கவில்லை.
ஜோதா பேகம் பிழைத்துக் கொண்டார். பெனசீருடைய விளையாட்டு முடிந்துவிட்டது. இனி என்னுடைய விளையாட்டு ஆரம்பமாகப் போகிறது. ஜோதா, இன்று என்னுடைய வேலை முடிந்துவிட்டது. ஆகையால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ ஒரு வேலை செய் குல்ஃபா. கூறுங்கள் ஹுசூர். ஆக்ராவிலும் மதுராவிலும் பதுங்கியிருக்கும் என் ஆதரவாளர்களுக்கு செய்தி அனுப்பு. நான் மிக விரைவில் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வரப்போகிறேன் என்று கூறு. ஹுசூர், ஆனால் எவ்வாறு? எனக்கு விளங்கவில்லை. ஜோதா பேகம் பிழைத்துக் கொண்டார். பெனசீருடைய விளையாட்டு முடிந்துவிட்டது. இனி என்னுடைய விளையாட்டு ஆரம்பமாகப் போகிறது. ஜோதா, ஏன் அபுமாலையை பற்றி இன்னும் தெரியவில்லை? அவன் எப்படி சிறையிலிருந்து தப்பித்தான்? முதலில் கூறுங்கள். சிறையிலிருந்து தப்பித்தான் என்றால் யாருடைய உதவியால் அவன் தப்பித்தான்? ஆக்ராவில் இருக்கிறான் என்றால் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று தெரிய வேண்டும். ஹுசூர், நமது ஒற்றர்கள் 4 புறமும் விழிப்பாக இருக்கிறார்கள். விரைவாக அபுமாலி மாட்டிக்கொள்வான். சரி, மற்ற எதிரிகளை பற்றிய செய்தி? ஹுசூர், மேவாடின் குமார பிரதாப் தனது படைபலத்தை பெருக்குகிறார். முகலாய ராஜ்யத்தின் எல்லையில் இருக்கும் எதிரிகளுடன், அத்துடன் எஞ்சியிருக்கும் ராஜபுத்திரர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அட்கா அவர்களே, அவர்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் கவனம் செலுத்துங்கள். தக்க சமயத்தில் நான் அவர்களுக்கு பாடம் புகட்டுவேன். ஷெகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். வாழ்த்துக்கள் ஹுசூர். மிர்சா அகிம் வெற்றியோடு வந்து கொண்டிருக்கிறார். மிர்சாவின் வெற்றியில் மகிழ்ச்சி. அதனால் நானே சுயமாக சென்று அவரை இங்கே வரவேற்கிறேன். மன்னிக்க வேண்டும் ஹுசூர், அவர் வந்த செய்தியை தங்களிடம் கூற சொல்லிவிட்டு மகாராணியாருடன் ஜோதா பேகத்தை பார்க்க சென்று விட்டார். அவனுக்கு மிகவும் இலகிய மனம். அத்தை அவர்களே, தங்களுடைய உயிரை காப்பாற்றுவேன் என்று தாத்தாவிடம் நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தவறிவிட்டேன். ஆனால் தாங்களோ இன்னொரு வாக்கியம் அளித்திருந்தீர்கள். ஷேன்ஷாவிற்கு நீங்கள் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என்று வாக்களித்தீர்கள். அதை நிறைவேற்றி விட்டீர்கள். பிறகு எப்படி நீங்கள் தோற்றதாகும்? இங்கு பாருங்கள், நான் இப்பொழுது குணமாகிவிட்டேன். நாகக்கண்ணி இங்கு சுற்றுகிறாள் என்று எனக்கு முன்பே சந்தேகம் இருந்தது. அடிக்கடி மாளிகையில் பாம்புகள் தென்பட்டது. மக்சூதின் மர்மமான மரணமும் எனது சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியது. பெனசீர் மீதும் எனக்கு சந்தேகம் இருந்தது. காரணமே இல்லாமல் அவள் அழகை வெளிப்படுத்தியது. அதோடு அவளது நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தென்பட்டது. பிறகு இந்துஸ்தான் மொழியில் எழுதப்பட்ட அந்த மடல் தந்திரமாக அந்த செய்தியை வெளியனுப்பி வைத்தாள். நல்ல வேளை, அவளுடைய விஷப்பிடியிலிருந்து நாம் தப்பித்து எப்படியோ வெளியே வந்துவிட்டோம். நீங்கள் இருவரும் சேர்ந்த யுத்தத்தில் வெற்றி அடைந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன், நீங்கள் இருவரும் எப்பொழுதும் ஷேன்ஷாவிற்கு துணையாக இருக்க வேண்டும். உங்கள் இருவரையும் நினைத்து கர்வப்படுகிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ஜோதா. உங்கள் இருவரின் வெற்றியை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் வெற்றியால் எனக்கு மிகவும் பெருமை கிடைத்திருக்கிறது. உங்கள் வருகையை கேள்விப்பட்டதும் என்னை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. தவறு என்னுடையதுதான் அண்ணா. நான் முதலில் தங்களிடம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அண்ணியின் நிலைமையை கேட்டவுடன் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்தப்புறத்தில் ஆண்கள் வருவதற்கு தடை உள்ளது என்று தெரியும். நீங்கள் இருவரும் என் அனுமதி பெற்றுதானே இங்கு வந்தீர்கள்? அத்தை மற்றும் அண்ணியின் உறவு அன்னைக்கு ஒப்பானதாகும். ஆகையால் தாயை சந்திப்பதற்கு பிள்ளைகளுக்கு என்ன தடை இருக்கும்? அது மட்டுமல்லாமல் நீங்கள் இருவரும் ஜோதா பேகத்தின் நலனை விசாரிக்க வந்தீர்கள். நானும் தங்களோடு தான் இருக்கிறேன். ஆகையால் அந்த புறத்தில் எந்த விதிகளும் மீறப்படவில்லை. தாயே, நாம் அனைவரும் ஒரே குடும்பம். மான்சிங் தனது அத்தையை சந்திக்க வந்துள்ளான், மிர்சா தனது அண்ணியை சந்திக்க வந்துள்ளான். இவர்கள் இருவருக்கும் ஜோதாவின் மீது பிரியம். நீங்கள் யுத்தத்தில் அங்கே வீரத்தை காண்பித்தீர்கள், ஜோதா பேகம் இங்கே வீரத்தை காண்பித்தார்கள். அனைத்தும் வெகுவாக சீராகின்றது. அதை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த நான் ஒரு விழா எடுக்கப் போகிறேன்.
அதனால் நான் கூற வருவது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் விசேஷ தர்பாரில் என்னை சந்தியுங்கள். ஜோதா பேகம், நீங்கள் அங்கு வர முடிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும்.